செல்வங்கள் அனைவருக்கும் என் உடன் கலந்த காலை வணக்கங்கள். இப்போ நம்ம 10ஆம் வகுப்புல உரைநடை பகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த உரைநடையில தமிழ் சொல்வளம், இந்த உரைநடை வந்துட்டு தமிழ் சொல்வளம், இந்த தமிழ் சொல்வளத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த சொல்வளம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, தமிழ் சொல்வளம், தமிழ் மொழியில ஒரு குணம் தழுவிய சொற்கள் இருக்கு, ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கு, பல சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கு. அந்த வகையில இந்த நமக்கு பாடப்பகுதியா இந்த உரைநடை பகுதியை நமக்கு கொடுத்திருக்காங்க. இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய தேவநேய பாவாணர். இந்த தேவநேய பாவாணர் தான் இந்த தமிழ் சொல்வளம் என்ற தலைப்புல நமக்கு பாடப்பகுதியா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த தேவநேய பாவாணரை பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த தேவநேய பாவாணர், இந்த தமிழ் சொல்வளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பு எந்த இதுல இருந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க, எந்த இதுல இருந்து நமக்கு பாடப்பகுதியா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த தேவநேய பாவாணர் யாரு, இவரு தமிழ் துறையில தமிழ் வளர்ச்சிக்காக எவ்வாறெல்லாம் பாடுபட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் இந்த சொல் ஆராய்ச்சியில தமிழ்ல இருக்கக்கூடிய சொற்களை எப்படியெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு என்பதை பத்தி முதல்ல நம்ம பார்க்கலாம். இந்த தேவநேய பாவாணர் இவரை மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவார். இந்த தேவநேய பாவாணர் மொழி ஞாயிறு என்று அழைப்பாங்க. இவருக்கு மொத்தம் 174 சிறப்பு பெயர்களை பெற்றிருக்காரு. இந்த தேவநேய பாவாணர் 174 சிறப்பு பெயர்களை பெற்றிருக்காரு. இதுல மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா நம்மளுடைய தேவநேய பாவாணர். இந்த தமிழ் சொல்வளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பு நம்மளுக்கு எங்கிருந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலில், இந்த சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலில் தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சின்ன ஒரு சுருக்கம் தான் நமக்கு பாடப்பகுதியா நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னா நம்மளுடைய தேவநேய பாவாணர். இந்த தேவநேய பாவாணர் இவர் எழுதின அந்த நூல்ல சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலிலிருந்து நமக்கு தமிழ் சொல்வளம் என்னும் ஒரு கட்டுரையில் ஒரு சின்ன ஒரு பகுதியை தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உரைநடை பகுதியில தமிழ் சொல்வளம் அப்படின்னு சொல்லி அந்த பாடப்பகுதியை நமக்கு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு 174 சிறப்பு பெயர்கள் இருக்கு. யாருக்கு அப்படின்னா, இந்த தேவநேய பாவாணர் 174 சிறப்பு பெயர்கள்ல இவங்களை அழைப்பாங்க. யாரு அப்படின்னா நம்மளுடைய தேவநேய பாவாணர் 174 சிறப்பு பெயர்கள்ல அழைப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் இலக்கண கட்டுரைகள், மொழி ஆராய்ச்சி கட்டுரைகள் அப்படின்னு சொல்லி இந்த 2 நூல்களையும் எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா, இலக்கண கட்டுரைகள், மொழி ஆராய்ச்சி கட்டுரைகள் அப்படின்னு சொல்லி நிறைய கட்டுரைகள் நம்முடைய தேவநேய பாவாணர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த தமிழ் சொல்லாராய்ச்சியில உச்சம் தொட்டவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நம்முடைய தேவநேய பாவாணர். இந்த தமிழ் சொல்வளத்துல அந்த சொல்லாராய்ச்சிகள் செஞ்சு அதிகமா ஆராய்ச்சி செஞ்சு உச்சத்துல இருந்தவர் யாரு அப்படின்னா நம்மளுடைய தேவநேய பாவாணர். அதுக்கப்புறம் இவர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுல திட்ட இயக்குனரா பணியாற்றிருக்காரு. யாரு அப்படின்னா நம்மளுடைய தேவநேய பாவாணர். அதுக்கப்புறம் உலக தமிழ் கழகத்தை நிறுவி, உலக தமிழ் கழக சொல்லாராய்ச்சி கழகத்தை நிறுவி இதுல தலைவராகவும் நம்மளுடைய தேவநேய பாவாணர் இருந்திருக்காரு. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த தேவநேய பாவாணர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவார். இந்த தேவநேய பாவாணர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவார். அதுக்கப்புறம் இந்த தமிழ் சொல்வளம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் நமக்கு எங்கிருந்து, இந்த தலைப்பு எங்கிருந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, சொல்லாராய்ச்சி கட்டுரைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலிலிருந்து அந்த தமிழ் சொல்வளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுரையின் ஒரு சின்ன ஒரு சுருக்கத்தை தான் நமக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தேவநேய பாவாணர் 174 சிறப்பு பெயர்களை பெற்றிருக்காரு. இவர் இலக்கண கட்டுரைகள், மொழி ஆராய்ச்சி கட்டுரைகள் அப்படின்னு சொல்லி நிறைய கட்டுரைகளை தமிழ் மொழியில சொல்லாராய்ச்சிக்காக, புதிய சொற்களை உருவாக்குறதுக்காக நிறைய சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், இலக்கண கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் சொல்லாராய்ச்சியில உச்சம் தொட்டவர். அதுக்கப்புறம் திட்ட இயக்குனராகவும் சொற்பிறப்பியல், செந்தமிழ் சொற்பிறப்பியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுல திட்ட இயக்குனரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் உலக தமிழ் கழகத்தின் தலைவராகவும் இருந்திருக்காரு. யாரு அப்படின்னா நம்முடைய தேவநேய பாவாணர். அதுக்கப்புறம்
நாடும் மொழியும் நமது இரு கண்கள், நாடும் மொழியும் நமது இரு கண்கள் அப்படின்னு சொல்லி பாரதியார், மகாகவி பாரதியார் வந்துட்டு சொல்லியிருக்காரு. நாடும் மொழியும், நம்மளுடைய நாடும் நம்மளுடைய மொழியும் நம்மளுடைய இரண்டு கண்கள் என்று நம்மளுடைய மகாகவி பாரதியார், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கால்டுவேல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மளுடைய திராவிட மொழிகளையும் பிற திராவிட மொழிகளுக்குரிய கருதப்படும் சொற்கள் தமிழ் மொழியில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காருன்னா நம்மளுடைய கால்டுவேல் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சொல் இலக்கிய வழக்கத்தில், இலக்கியத்தில் செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவாக நம்மளுடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சொற்களை மட்டும் அதிகமா பயன்படுத்தி இருக்காங்க. அந்த வகையில நம்ம தமிழ் சொல் வளத்தை பயனுள்ள வகையில் நம்ம இந்த பாடத்துல, நம்ம இந்த உரைநடை பகுதியில நம்ம காண்போம். அதுல நமக்கு இந்த தமிழ் சொல் வளத்துல நமக்கு பயிர்களுக்கெல்லாம் என்னென்ன பெயர்கள் இருக்கு, சின்னதுல இருந்து பெரிய உயரம் இருக்கக்கூடிய அந்த மரங்கள், சின்ன சின்ன பயிர்கள், செடி கொடிகள், இவைக்கெல்லாம் என்னென்ன பெயர்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்வளத்துல நமக்கு தேவநேய பாவனார் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு தாவரத்தினுடைய அடிப்பகுதி, ஒவ்வொரு தாவரத்தினுடைய அடிப்பகுதி என்னென்னலாம் இருக்கு, நம்ம ஒரு சிலது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். என்ன அப்படின்னா தண்டு, இலை, பூ, காய், அதனுடைய சின்ன சின்ன இதை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனா இவர் வந்துகிட்டு தேவநேய பாவனார் தமிழ் சொல்வளத்துல என்னென்னலாம் தன்னுடைய கட்டுரையில என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு இதுக்கும் பிரியக்கூடிய, ஒரு தாவரத்திலிருந்து பிரியக்கூடிய ஒவ்வொரு இதுக்கும் வந்துகிட்டு என்னென்ன பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழ் வளத்துல வந்துகிட்டு, தமிழ் சொல் வளத்துல நம்மளுடைய தேவநேய பாவனார் வந்துகிட்டு சொல்லியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு தாவரத்தினுடைய அடிப்பகுதி, அந்த ஒரு சின்ன ஒவ்வொரு தாவரத்தினுடைய அடிப்பகுதி என்னென்ன பெயர்கள் இருக்கு. நம்ம அடிப்பகுதினா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர், அவ்வளவுதான். அதுல வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு தெரியாது. அதனால ஒவ்வொரு தாவரத்தினுடைய அடிப்பகுதியை என்னெல்லாம் வந்துகிட்டு சொல்லியிருக்காரு தன்னுடைய கட்டுரை மூலமா நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பாடப்பகுதியில நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அதனுடைய அடிவகை, ஒவ்வொரு தாவரத்தினுடைய அடிவகை என்னென்ன அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா தாள். இந்த தாள் எதெல்லாம் அதனுடைய அடிப்பகுதியை நம்ம தாள்னு சொல்லுவோம் அப்படின்னா நெல், கேழ்வரகு, நெல், அதுக்கப்புறம் அந்த கேழ்வரகு இதனுடைய அடிப்பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தாள்னு சொல்லுவோம். இந்த நெல், அதுக்கப்புறம் கேழ்வரகு இதனுடைய அடிப்பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தாள் என்று சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்துகிட்டு கீரை, அது வாழை இதனுடைய அடிப்பகுதியை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கீரை, வாழை இதனுடைய அடிவகையை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நெட்டி, மிளகாய் செடி இந்த ரெண்டினுடைய அடிவகை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெட்டி, மிளகாய் செடி இதனுடைய அடிப்பகுதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கோல் என்று சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் குத்துச்செடி, புதர்ச்செடி இந்த ரெண்டினுடைய அடிவகை என்ன அப்படின்னா தூரு. இந்த குத்துச்செடி, புதர்ச்செடி இதனுடைய ரெண்டையும் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தூரு என்று சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கம்பு, சோளம் இதனுடைய அடிப்பகுதியை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தட்டை அல்லது தட்டு அப்படின்னு தேவநேய பாவனார் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கரும்பினுடைய அடிவகை, அந்த அடிப்பகுதியை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா களி. கரும்பினுடைய அடிப்பகுதி வந்துட்டு என்ன அப்படின்னா களி, கரும்பினுடைய அடிப்பகுதி களி. அதுக்கப்புறம் மூங்கிலினுடைய அடிப்பகுதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா களை, மூங்கிலினுடைய அடிப்பகுதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா களை. அதுக்கப்புறம் வந்துகிட்டு புளியமரம், வேம்பு இந்த ரெண்டினுடைய அடிப்பகுதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அடி அப்படின்னு வந்துட்டு தன்னுடைய தாவரத்தின் அடிப்பகுதிகளை ஒவ்வொரு தாவரத்துக்கும் என்னென்ன பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா நெல், கேழ்வரகு இதனுடைய இரண்டு அடிப்பகுதியை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தாள்னு சொல்லியிருக்காரு. கீரை, வாழை இதனுடைய இரண்டு பகுதி, இதனுடைய அடிப்பகுதியை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தண்டு. அதுக்கப்புறம் நெட்டி செடி, மிளகாய் செடி இதனுடைய அடிப்பகுதியை கோல் என்று சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் குத்துச்செடி, புதர்ச்செடி இதனுடைய பகுதியை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தூர் என்று சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கம்பு, சோளம் இதனுடைய
கிளையினுடைய அடிப்பகுதியை தட்டை அல்லது தட்டு, தட்டை அல்லது தட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கரும்பினுடைய அடிப்பகுதி என்ன அப்படின்னா களி, கரும்பினுடைய அடிப்பகுதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா களி என்று சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மூங்கிலினுடைய அடிப்பகுதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா களை. அதுக்கப்புறம் புளி, வேம்பு இதனுடைய அடிப்பகுதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அடி அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. இது மாதிரி ஒவ்வொரு தாவரத்தினுடைய அடிப்பகுதிய அதனுடைய அடியை வந்துகிட்டு நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்ததா நம்ம ஒவ்வொரு தாவரத்தினுடைய அடிப்பகுதியை எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம பார்த்திருக்கோம். அடுத்ததான் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த தாவரங்களின் அடிப்பகுதியிலிருந்து அந்த தாவரங்களினுடைய அடிப்பகுதியிலிருந்து பிரியக்கூடிய ஒவ்வொரு பிரிவுக்கும் என்னென்ன சொற்கள் வந்துகிட்டு நம்மளுடைய தேவநேய பாவனர் வந்துகிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம இதுல பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கிளை பிரிவு. இப்போ நம்ம அடிப்பகுதியை பார்த்துட்டோங்க. அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கிளை பிரிவு. அந்த கிளை பிரிவு அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு என்னென்ன பெயர்கள் வந்துகிட்டு இருக்கு. நிறைய பெயர்கள் வந்துகிட்டு ஒவ்வொரு தாவரத்துக்கும் வந்துகிட்டு அந்த அடிப்பகுதியிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய பிரிவுக்கு தமிழ் மொழியில நிறைய பெயர்கள் வந்துகிட்டு இருக்கு, நிறைய பெயர்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கட்டுரையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தேவநேய பாவனர் வந்துகிட்டு சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் நமக்கு இந்த பாடத்தை வந்துட்டு நமக்கு பாடப்பகுதியா நமக்கு வந்துட்டு உரைநடையில நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த இதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளையினுடைய பிரிவு வந்துகிட்டு என்ன அப்படின்னா கவை. அந்த அடிமரத்திலிருந்து பிரியக்கூடிய மாபெரும் அந்த கிளை பகுதியை வந்துகிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா கவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததாக அந்த கவையினுடைய பிரிவு, அந்த கவையிலிருந்து பிரிந்து போகக்கூடிய அந்த பகுதிக்கு வந்துகிட்டு என்ன பேரு அப்படின்னா கொம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பேரு. என்ன அப்படின்னா கொம்பு. அந்த கொம்பிலிருந்து பிரியக்கூடிய ஒரு பிரிவு, அந்த கொம்பிலிருந்து பிரியக்கூடிய அந்த பிரிவுக்கு வந்துட்டு என்ன பேரு அப்படின்னா கிளை. அந்த கொம்பிலிருந்து பிரிந்து வரக்கூடிய அந்த ஒரு பகுதிக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிளை அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கிளையிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய அந்த பகுதிக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சினை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எதுல இருந்துன்னா அந்த கிளையிலிருந்து பிரிஞ்சு செல்லக்கூடிய அந்த இதுக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சினை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த சினையினுடைய பிரிவு, அந்த சினையிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய அந்த பிரிவுக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா போத்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த சினையிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய அந்த ஒரு பகுதிக்கு போத்து அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த போத்தினுடைய பிரிவு, அந்த போத்திலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய அந்த பகுதிக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா குச்சு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா குச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த குச்சிலிருந்து பிரியக்கூடியதான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னதுன்னா குச்சியினுடைய பிரிவு, அந்த குச்சியிலிருந்து பிரிஞ்சு செல்லக்கூடிய அந்த பகுதிக்கு வந்துகிட்டு என்ன அப்படின்னா இனுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தேவநேய பாவனர் அந்த கிளையினுடைய பிரிவுகளை வந்து பிரிவினுடைய பெயர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா அந்த தாவரத்திலிருந்து அடிப்பகுதியிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய அந்த இதுக்கு வந்துகிட்டு என்னென்ன பெயர்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியத மறுபடியும் ஒரு டைம் நம்ம இதுல பார்க்கலாங்க. என்ன அப்படின்னா இப்ப பெரிய ஒரு அடிமரத்திலிருந்து பிரியக்கூடிய மாபெரும் கிளைக்கு வந்துட்டு கவ்வை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கவ்வையிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய பகுதிக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கொம்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கொம்புல இருந்து பிரியக்கூடிய பகுதியை கிளைன்னு சொல்லியிருக்காரு. கிளையிலிருந்து பிரியக்கூடிய பகுதியை வந்துட்டு சினை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சினையிலிருந்து பிரியக்கூடிய பகுதியை போத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த போத்திலிருந்து பிரியக்கூடியது குச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த குச்சிலிருந்து பிரிஞ்சு செல்லக்கூடிய பகுதிக்கு வந்துட்டு இனுக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அடிமரத்திலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய பகுதிகளுக்கு வழங்கும் பெயர்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த தலைப்பு வந்துட்டு என்ன அப்படின்னா காய்ந்த அடியும் கிளையும் பெயர்படுதல். அடுத்தது வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காய்ந்த அடியும் கிளையும் பெயர்படுதல். காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல் அந்த தலைப்புல நமக்கு வந்துட்டு சொல்லியிருக்காரு. இப்ப காய்ந்து இருக்கக்கூடிய
அந்த இலையா இருந்தாலும் சரி, மரமா இருந்தாலும் சரி, வேற கட்டையா இருந்தாலும் சரி, அதுக்கு என்னென்ன பெயர்கள் வந்துகிட்டு தமிழ் மொழியில வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தேவநாய பாவனர் என்னன்னா சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே வந்துகிட்டு காஞ்சிருக்கு அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிடுவோம். ஆனா வந்துகிட்டு அப்படி கிடையாதுங்க. தமிழ்ல வந்துகிட்டு அவர் சொல்லாராய்ச்சி மூலமா தனக்கு தெரிஞ்சதை நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்னென்ன பெயர்கள், காஞ்சிருந்தா என்னென்ன பெயர்கள் நம்ம ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவோம். எந்த பொருள் கிடந்தாலும் நம்ம அதை என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா காஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா இவர் வந்துட்டு நமக்கு இந்த உரைநடை பகுதியில என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, காய்ந்த குச்சியை வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா சுள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம அதிகமா எல்லாருமே நம்ம பயன்படுத்தி இருப்போம். இந்த வார்த்தையை சுள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன விறகுகளை வந்துகிட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சுள்ளி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னா காய்ந்த குச்சி தான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சுள்ளி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காய்ந்த சிறு கிளைய வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு விறகு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா விறகு அப்படின்னு சொல்லிதான் நம்ம பயன்படுத்தி இருப்போம். ஆனா இதுல காய்ந்த குச்சியை வந்துட்டு சுள்ளின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது அப்புறம் காய்ந்த சிறு கிளைய தான் வந்துட்டு என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா விறகு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காருன்னா விறகு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அடுத்தது காய்ந்த களி, நம்ம ஏற்கனவே நம்ம களி அப்படின்னு சொல்லி இதுல பார்த்திருக்கோம் அப்படின்னா அந்த அடி வகையில நம்ம பார்த்திருக்கோம். அதுல கரும்பினுடைய அடிப்பகுதியை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா களி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனா இந்த இதுல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா காய்ந்த களி, காய்ந்த அடிப்பகுதியை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வெண்களி, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வெண்களி அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அடுத்ததா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா காய்ந்த கொம்பும் அந்த கவையினுடைய அடிப்பகுதியை தான் கட்டை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா காய்ந்த பெரிய ஒரு கொம்பையும் அந்த கவை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இங்கே கவை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பார்த்திருக்கோம். அதனுடைய அடிப்பகுதியை தான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கட்டை அப்படின்னு வந்துட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் மறுபடியும் நம்ம பார்க்கலாங்க. இதுல என்னன்னா காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்புல நமக்கு தேவநேய பாவனர் வந்து சொல்லியிருக்காரு. என்னென்ன அப்படின்னு சொல்லக்கூடியது காய்ந்த குச்சியை வந்துட்டு சுள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் காய்ந்த சிறு கிளையத்தான் வந்துட்டு என்னன்னா விறகு, அதுக்கப்புறம் காய்ந்த களியை வந்துட்டு வெண்களி, அதுக்கப்புறம் காய்ந்த கொம்பும் கவையினுடைய அடிப்பகுதியை வந்துட்டு என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா கட்டை அப்படின்னு சொல்லி இந்த இதுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு இந்த வகுப்புல நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா தமிழ் சொல்வளம் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த கால்டுவேல் வந்துகிட்டு தமிழ் மொழியை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, மகாகவி பாரதியார் வந்துட்டு நாடும் மொழியும் நமது இரு கண்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துகிட்டு இந்த தேவநேய பாவனார் வந்துகிட்டு நமக்கு இந்த தமிழ் சொல்வளம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுரை எங்கிருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க, அவருக்கு வேற மொழி நாயரின் பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 174 சிறப்பு பெயர்களை வச்சு பெற்றிருக்கிறவர் யாருன்னா நம்மளுடைய தேவநேய பாவனார். அதுக்கப்புறம் வந்துகிட்டு அந்த பயிர் வகைகள்ல நிறைய நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம ஒரு சிலதை மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கோம். என்ன அப்படின்னா என்னன்னா தாவரத்தினுடைய அடிப்பகுதியை குறிக்கக்கூடிய சொற்கள் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்துகிட்டு அந்த அடிப்பகுதியிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய அந்த கிளை பிரிவுகளை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 தலைப்புகளை வந்துகிட்டு நம்ம பார்த்திருக்கோங்க. அடுத்தது நம்ம அடுத்த வகுப்புல இன்னும் வந்துகிட்டு நிறைய நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை பத்தி ஒவ்வொன்றும் நம்ம இதே மாதிரி விரிவா நம்ம காண்போம். நன்றி.